வணக்கம் கந்தன் கருணை பக்தர்கள். இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வட்டமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க அவருடைய சிறப்பம்சங்களையும் அவருடைய மகிமையும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரவணப்பவ சூரசம்ஹாரம் ஆடு சிவமைந்தனே ஆடு பழனிமலையில் ஆடு பக்தியில் இன்று ஆடு ஜொலி 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 திடும் பகையை அழித்திடும் உலகை காத்திடும் கந்தா. நம்ம வட்டமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோயிலினுடைய வரலாற்றை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க. அருள்மிகு வட்டமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் சுமார் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் ஆகும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மேற்கு பார்த்த முருகனாக இருக்கிறார். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் போகிற ரூட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் வட்டமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. என்னன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வர்ற பக்தர்கள்லாம் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் மன நிம்மதியோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க போய் பார்த்துடலாம். வணக்கம்க்கா. பார்த்தீங்கன்னா நாங்கள் கந்தன் கர்ணி யூடியூப் சேனல் வரோங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? இங்கே நம்ம வீடு பக்கத்துல தண்ணீர் பந்தல். சரிங்கக்கா. அங்கேருந்து வரோம். எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு. அதுலேருந்து இந்த கோயிலுக்கு மாசம் வந்துடுவோம். மாசமானா வந்துடுறீங்க இல்லைங்களா? ஆனால் செவ்வாய்க்கிழமை நாள் மட்டும்தான் வருவீங்க இல்லைங்க? செவ்வாய்க்கிழமை சஷ்டி, முக்கியமான நாட்கள் இங்கே தான். கந்த சஷ்டி விரதம் எல்லாம் இங்கே தான் நடக்கும். பெரிய கந்த சஷ்டி விரதம், அதுக்கெல்லாம் நாங்கள் இங்கே தான் விரதம் எல்லாம் இங்கே தான் வருவோம். நம்ம வட்டமலை முருகன் கோயிலோட மகிமை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க. சாமி முகத்தை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையோட கஷ்டம் எல்லாமே குறைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கு. அவருடைய முகத்தை பார்த்தாலே போதும், நம்ம என்ன நினைச்சிட்டு வந்தாலும் அது அப்படியே தீர்ந்த மாதிரி. பார்த்தா நம்மளோட கஷ்டம் எல்லாம் கரைஞ்சு போயிடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நம்ம வட்டமலை முருகன் கோயிலுடைய ஒரு சொனை, அதாவது மின்னல் இறங்கி ஒரு சொனை மாதிரி உருவாயிருக்கு. வாங்க போய் பார்த்தலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரியே இருக்குங்க. அந்த கிணத்துக்குள்ள தண்ணி நிற்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனால் அது ஒரு நீளமாக இருக்கு. இங்கிருந்து தான் மேலே தண்ணி போகுது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. அந்த சொனைக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா 16 கால் மண்டபம் சொல்கிறாங்க. வாங்க போய் பார்த்தரலாம். ஆனால் ஒரு பாறைக்கும் மேலே தான் அந்த மண்டபம் இருக்குங்க. நம்ம வட்டமலை முருகன் கோயிலுக்கு இடது பக்கம் 16 கால் மண்டபம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரொம்ப வருஷம் பழமையான ஒரு மண்டபம் மாதிரி தான் தெரியுது. என்னென்னா இந்த தூண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த சிலைகளுக்கு ரொம்ப வருஷம் பழமையானதாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொறிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த பொறிஞ்சு வர்றது கிட்டத்தட்ட நிறையா வருஷம் இருக்குன்னு சொன்னார் அவர். பாருங்க எப்படி இருக்குன்னா. ஆனால் ஒவ்வொரு அந்த 4 தூண்களிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையை அந்த தூண்களிலே அந்த சிலையெல்லாம் செதுக்கியிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்கு. ஸோ நம்ம வட்டமலை முத்துக்குமாரசுவாமியினுடைய வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க. அதாவதுங்க இது 2000 வருஷம் பழமையான கோவிலுங்க. நான் கிட்டத்தட்ட இங்கே இந்த ஊருக்கு 35 வருஷம் ஆகுது. வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். மாதம் ஒருக்கா வந்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க. நான் இந்த கோயில் இந்த முருகன் மேலே அதிக பக்தி உண்டு.
அந்த படிக்கட்டுக்கு வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. இந்த சோனைக்கு மேலே இருக்குது. அதாவது வந்து நான் அந்த தீர்த்தம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மேலே இருக்குது. வாங்க போய் பார்த்தாலும். ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறைக்கும் மேலே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பாறைக்கும் கீழே இறங்கி அந்த படிக்கட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல. ஸ்டெப் ஏறி தான் போய் பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டிகளும் வந்து மேலே ஏறி போகலாம். ஏதாவது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், மேலே ஏறி போய்க்கலாம். முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி விநாயகர் சன்னதி இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ரொம்ப வருஷ பழமையான ஒரு கோயில் தான். விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்காரு. பாருங்க, விநாயகருக்கு பக்கத்தில் பூக்கள் எல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க. பாருங்க, அந்த விநாயகர் கோயிலுக்கு மேலே, அதாவது வந்து இடும்பனுடைய சிலை வந்து, உற்சவருடைய சிலை வந்து அங்கே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஆனால் இந்த மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காற்றாடியாக இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா காற்று அப்படி ஒரு பிசுபிசுன்னு வீசுது. பாருங்கள், நம்மளுடைய இடும்பன் உடைய சிலை வந்து, உற்சவருடைய சிலை வந்து அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், செதுக்கியிருக்காங்க. பாருங்கள். ஆனால் அந்த இடும்பனுடைய சிலைக்கு வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்குது. வாங்க படிக்கட்டு ஏறி மேலே போயிடலாம். ஆனால் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து மலைக்கு மேலே தான் இருக்குது. அதாவது வந்து பாறையிலேயே உருவான ஒரு மலை. வாங்க பார்த்தாலாம். ஆனால் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறைக்கும் மேலே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பாறையிலேயே உருவான ஒரு மலை. வாங்க போய் பார்த்தாலும்.